அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். கட்டிங்க்கு கூட கையில் காசு இல்லையா? தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம். ஆஹா, ஒரு முகத்தை கூட காணமையா. வழக்கமாக இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே, என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணோம்? வெளியே போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். A few moments later. ஆஹா, ஒரு தெரிஞ்சவனை கூட காணோம். சரி, இன்னைக்கு அவளை தான் போல இருக்கு. சங்கத்துக்காவது திரும்பி போவோம். ஆ, என்னது 500 ரூபா நோட்டு கீழே கிடக்குது. எவனாச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை காட்டுறானா? சுற்றி முற்றி பார்க்கலாம். ஆஹா, யாருமே இல்லையேயா. கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிங்க்கு காசு இல்லைன்னு புலம்பணும். இங்கே என்னடனா ஆஃப் அடிக்கிற அளவுக்கு 500 ரூபாயை யாரோ அனாமத்தாக போட்டு போயிருக்காங்களே ஐயா. அமைக்கிட வேண்டியது தான். அப்பாடா, நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு. ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ, இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ? அப்பனே முருகா ஞான பண்டிதா, முழு நோட்டாக இருக்கணும். பிரித்து பார்ப்போம். ஆஹா, முழு நோட்டு. சே, இந்த 500 ரூபாயை தொலைச்சவன் ஒரு 5000 ரூபாயை தொலைச்சிருக்கக்கூடாது. மாதம் முழுக்க வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே. கடைக்குள்ள போவான். ஆஹா, நாம் வெளியில் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் 2 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே ஐயா. என்னடா குவாட்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க? எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே. அண்ணன் எவ்வளோ அடிக்க போகிறேன் தெரியுமா? ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன். ஆஹா, கட்டிங் அடிக்கிறவங்கிட்டெல்லாம் நின்று பேசக்கூடாது. போய் நம்ம வேலையை பார்ப்போம். அப்பாடா, தனி சேரில் உட்காந்தாச்சு. எப்பா சப்ளையரு, இங்கே வா. வந்துட்டேன் சார். என்ன சாப்பிட்றீங்க? ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா. ஓ, கையில் தான் காசு இருக்குது. பக்காவா ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம். A few moments later. அப்பாடா, சரக்கு வந்துச்சு. இங்கே பாரியா, நல்ல பீஸா போட்டு பெப்பர் தூக்கலாக போட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வா. போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. Later. என்னது, எதுப்புறம் வந்து ஒரு ஆள் உக்காடுறான், நம்மளையே குறுன்னு பார்க்குறான். ஒருவேளை கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ? ஆளை பார்த்தா அப்படி தான் தெரியுது. நமக்கு ஏன் வம்பு, அமைதியே இருந்துட வேண்டியது தான். அம்மா, யோ ஏயா திடீர்னு அடிக்கிற? எப்பா யோ, கேட்டுக்கிட்டே இருக்கேன், அடிச்சுக்கிட்டே இருக்க. என்னது, எந்திரிச்சு வர்றான். ஆஹா, சட்டப்பட்டனெல்லாம் கழட்டி விட்றானே. பிரதர், இப்போ என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க. உடம்ப உள்ள வைங்க. சரக்கடிக்கிற இடத்துல எதுக்காக சண்டைக்கு ஆயத்தமாகறீங்க? என்னது, எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஆஹா, சரக்கையே பார்க்குறான். ஆஹா, நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானோ? வெளியில தான் அப்பப்போ ஒரு கிறுக்கன்ட்ட மாற்றமுன்னா, இங்கேயும் மாட்டிக்கிட்டன ஐயா. அம்மா, ஏங்க எதுக்குங்க நினச்சி அடிக்கிறீங்க? நினச்சேன், அடித்தேன். ஆமாம், அப்படி என்னத்தை நினச்சிங்க? ஏதாவது கட்டிங் வேணுமா? அம்மா, எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ளே நம்மளை அடித்து ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா. யோ, ஏதாவது தேவைன்னா கேளியா. எதுக்கியா வந்ததுலேருந்து விட்டு பொழந்து கட்டுற? 500 ரூபா கீழே கிடந்து எடுத்து இல்லை? ஆஹா, எடுத்து நீ அதை யார் பண்ணோன்னு கேட்டியா? நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காயா. நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம். ஆமாம், எடுத்தேன். இப்போ அதுக்கு என்ன? அதில் தான் ஆஃப் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பணத்தை கண்டெடுத்த அமுக்கத்தான் பார்ப்பாங்க, யாரோடதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க. போதுமா? அம்மா, யோ, உன் வீட்டு பணத்தை எடுத்த மாதிரி பொசுக்குன்னு அடிக்கிற. பணத்தை தொலைச்சதே நான் தான்டா. ஆஹா, அதனால தான் வந்து உக்காந்ததுலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொழந்து கட்டுறான் ஐயா. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? இவன்கிட்ட நாம் என்னத்தையா பேசுறது? 500 ரூபா தொலைச்சதுக்கே இப்படி தின்னு கட்டுறானே. நாம் நினச்ச மாதிரி இவன் 5000 தொலைச்சிருந்தா நம்மளை சிரிச்ச மேனிக்கு படுக்க வச்சு பாடையே கட்டியிருப்பான் ஐயா. நீ யாரு, எந்த ஏரியா? ஆஹா, ஏரியாலாம் கேட்குறானே. ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ? உண்மையை சொன்ன ஒருவேளை அதுக்கும் அடிப்பானோ? சொல்லுடா. நான் நாக்கு மூக்கு குடிகார சங்கத்தோட தலைவர்.
ஒரு தலைவன் செய்கிற காரியமாடா இது? ஆ 500 ரூபாயை சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா? ஆஹா, வழக்கம் போல் குவாட்டரே அடிச்சிருக்கலாம். உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே. நம்புங்க, அம்மா சத்தியமா நான் தான் தலைவன். ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா? இங்கே பாருங்க பிரதர், நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன். நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா. அப்பா, அது போதுங்க. வாங்கின ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் அடிச்சுக்கலாம். ம் டிஷு, டிஷு. ஏங்க, மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க? ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டியே, ஞாபகம் இருக்கா? என்ன டைலாக்கு? எனக்கு மறந்து போச்சு. ப்ஷு, அப்பா. ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. இந்த 500 ரூபாயை தொலைச்சவன் ஒரு 5000 ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன். ஏண்டா 500 ரூபா தொலைச்சதுக்கு நான் 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன். உனக்கு 5000 ரூபா தொலைக்கணுமா? ப்ஷு, அப்பா, என்ன அடி அடிக்கிறாயா? ஏண்டா நானே ராவா அடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு பெப்பர் சிக்கன் கேட்குதா? சார், பெப்பர் சிக்கன் ரெடி. ஆஹா, நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரானே ஐயா. பெப்பர் சிக்கனையே பார்க்குறானே ஐயா. ஒருவேளை தட்டி விட்டுருவானோ? ஹலோ, பெப்பர் சிக்கன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா? ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு, சாப்பிட்டு தானே ஆகணும். வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க. மரியாதையா 2000 ரூபா பணத்தை வச்சுட்டு போ. என்னது 2000 ரூபாயா? ஏயா, 500க்கு 1500 வட்டியா என்ன? நீ 5000 ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் 2000 ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா? என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர், நல்லா இருக்கீங்களா? ஆஹா, நம்ம ஊருகா பார்ட்டி, இவன் எப்படி இங்கே வந்தான்? தீர்ப்பை தள்ளி வச்சுட்டு போனவன் திடுதிப்புன்னு வந்திருக்கான ஐயா. என்னோட பணத்தை எடுத்த ஆளை நீங்கள் மட்டும் அடையாளம் காட்டலைன்னா தெரியாமலேயே போயிருக்கோம். என்னது, இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா? ஆஹா, மரியாதையா பணத்தை எடு. ஏயா, நானே உன் காசில் சரக்கும் பெப்பர் சிக்கனும் வாங்கி வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து காசு கேட்குற? காசு இல்லைன்னா பேண்ட் சட்டையை கழட்டிக்குங்க. யோ யோ யோ, ஏயா சும்மா இருக்க மாட்டியா? மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கழட்டி தரியா இல்லை நான் கழட்டி கட்டுமா? யோ வேணாயா, சொன்னா கேளியா, அசிங்கமாயிடும். சொன்னா கேளுங்க ஐயா. இது வேலைக்கு ஆகாது, நீங்களே கழட்டுங்க. ஹலோ, என்னது இது? சிறுபிள்ளைத்தனமாலாம் இருக்கு, சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் ஜட்டி போடலையா? யோ, ஏன் இப்போ அடிச்ச? குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா? அதானே, நீங்கள் பேண்ட்டை விட்டுட்டு சட்டையை மட்டும் கழட்டுங்க. ஆஹா, புது சட்டையை கழட்டிட்டான் ஐயா. இந்த சட்டையை அட்வான்ஸாக வச்சுக்கிறேன், என் பணத்தை உன் சங்கத்தில் வந்து வசூல் பண்ணிக்கிறேன், வர்றேன். ஆஹா, வெறும் உடம்போடு நிற்க வச்சுட்டு போயிட்டானே ஐயா. ஏப்பா, போட்டு கொடுத்ததும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன்? தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை, அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன். ஆஹா, பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான், தீர்ப்பு சொன்னவன் சரக்கோடு போயிட்டான். கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானையா எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான். ஆஹா, சட்டை போச்சு. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.